technology with clarity to save the ecosystem. இப்போ எல்லாமே விரல் நுனியில இருக்கு. ஸோ விரல் நுனியில நம்மளால என்ன செய்ய முடியும் அப்படின்னா, விரல் நுனியில நம்ம ஏன் விவசாயம் செய்ய முடியாது? நிறைய டெக்னிக்ஸ் வந்துருச்சு, நிறைய ப்ராசஸஸ் ஸ்ட்ரீம்லைன் பண்ணியிருக்கோம். அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடா இயற்கை வேளாண்மையை பற்றி நிறைய விஷயங்கள் நம்மளுடைய ஆன்றோர்கள் சான்றோர்கள் முக்கியமா நம்மாழ்வார் நிறைய விஷயத்தை பற்றி சொல்லியிருக்காரு. நம்மளோட குருசாமி ஐயா நிறைய விஷயம் சொல்லியிருக்காரு. அந்த மாதிரி நிறைய ஆன்றோர்கள் சான்றோர்கள் நீங்க எல்லாருமே நிறைய விஷயத்த சொல்லியிருக்கீங்க. அது எல்லாத்தையும் கடைபிடிச்சு ஐயம் நீக்கி தொழில்நுட்பம் பழகு அப்படின்றத நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, ஏஐ இருக்கிற ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ட்ரிவன் இப்போ இருக்கிற இந்த உலகத்துல நாம எப்படி டெக்னாலஜியை லிவரேஜ் பண்ணி அக்ரிகல்ச்சரை ஒரு பேர்டனா நினைக்காம அக்ரிகல்ச்சர் அப்படின்ற ஒரு முன்னேறமா ஒரு ஹாபியா ஒரு மகிழ்ச்சியான விஷயமா எடுத்துட்டு போறோம் அப்படின்னா நம்ம எல்லாரும் கை கொடுத்து வேளாண்மையை ப்ரமோட் பண்ண முடியும். ஸோ இயற்கை வேளாண்மை அப்படின்றதுதான் நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சொத்து, நமக்கு ஒரு மிகப்பெரிய விஷயம். ஸோ இயற்கை வேளாண்மை நடந்தாலே எல்லா விஷயமும் ஒரு சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ்ல வந்துடும். அதுக்கப்புறம் ஒருங்கிணைந்து செயல்படும் எதுக்காக அப்படின்னா பசுமை இலக்கை நோக்கி ஓயாது உணை தற்சார்பு பொருளாதாரத்துக்கு. ஸோ இப்போ நம்ம நிறைய பேர் பேசினாங்க, எக்கானமியை பற்றி பேசுறாங்க. நம்ம ஃபார்மர்ஸ் தான் எக்கானமியில எப்படி உயர்ந்திருக்கோம் அப்படின்னு. எக்கானமியில நம்ம உயரணும், பொருளாதாரத்தில் நம்ம உயரணும் அப்படின்னா நமக்கு தற்சார்பு இருக்கணும். இதனால தான் நான் சொன்னேன் இயற்கை உணவே உன்னத அறம், சுதேசி பேரறம்னு சொன்னேன். நம்ம சுதேசியை ப்ரமோட் பண்றப்போ நம்ம சுதேசி மூலமா நம்ம பயணம் பண்றச்ச நம்மளால தற்சார்பு பொருளாதாரத்திற்கு மாற்ற முடியும். Work tirelessly for the self-reliant economic growth. அவுடகமாகும் இயற்கை உணவு. நேச்சுரல் ஃபுட் இஸ் த ட்ரூ மெடிசன். நான் சொல்லவே வேண்டாம், உணவே மருந்து நம்மளுடைய மூதாதையர்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த உணவே மருந்து அப்படின்னா நம்ம கண்டிப்பா இயற்கை வேளாண், நீர் மேலாண்மை, வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் இந்த மாதிரி பல தரப்பட்ட நம்மளுடைய கோ கிரீன் ஆக்டிவிட்டிஸை நம்ம ப்ரமோட் பண்ணணும். ஸோ இந்த நல்ல விஷயத்த சொல்லிட்டு ஒரு சின்ன கருத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். எல்லா இளைஞர்களுக்கும் நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா, குழந்தைங்களுக்கும் இளைஞர்களுக்கும் அக்ரிகல்ச்சர் அப்படின்றது ஒரு பேர்டன் கிடையாது. வேளாண்மை அப்படின்றது ஒரு பெரிய உதவி. வேளாண் அப்படின்னாலே கடவுள் அப்படின்றது உதவி அப்படின்றது தான் அர்த்தம். ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம உயிர் காற்று அப்படின்றது விற்கப்படுற விஷயமா இல்லை. நம்ம சுவாசிக்கிற ஒவ்வொரு மூச்சும் நமக்கு ஒருத்தர் கொடுத்த பிச்சை, மரங்கள் நமக்கு கொடுத்த பிச்சை. ஸோ மரங்கள் நமக்கு கொடுத்த பிச்சையை நம்ம திரும்ப நம்ம சமுதாயத்துக்கு திருப்பி அளிக்கணும் அப்படின்னா நம்மளுடைய ஈகோசிஸ்டமை டைவர்சிஃபை பண்ணி வச்சிருக்கணும். அதுக்கப்புறம் நம்மாழ்வார் அப்படின்றது எங்களுக்கு வந்திருக்கு அப்படின்னா நம்மளோட தொல்காப்பியத்துல